மதுரை ஆப்ரிக்கா சேனல் நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். எல்லாருக்கும் எல்லா நாளும் இனிமையான நாளாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வருகின்ற 5/11/2025 அன்று புதன்கிழமை அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் அன்னப்பிரம்மம் சொல்லியிருக்கு. அன்னப்பிரம்மம் என்ன அர்த்தம்னா, அன்னத்துக்குள் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரம்மமானவர் அன்னத்தில் இருக்கார். ஸோ அந்த அன்னத்தை நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அன்னத்து வழியாக கடவுளை பார்க்குறோம். அப்போ கடவுளோட சன்னிதானத்தில் இருக்க ஒவ்வொரு சாதமும் சிவபெருமானாக பாவிக்கப்படுது. அதனால தான் அன்னாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம் கிடைக்கும்னு அர்த்தம். நம்ம சாதம் எவ்வளோ சாதம் பொங்கி நம்ம கடவுளுக்கு படைக்கிறோமோ அந்த அவ்வளவு சாதமும் சிவலிங்கமாக அன்னைக்கு பாவிக்கப்படுது. அந்த சாதத்தை நிறைய பேர் பிரசாதமாக கொடுப்பாங்க. மீதி இருக்க சாதத்தை தயிர் கலந்து ஆற்றுல மீன்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது என்றைக்கு வருது அப்படின்னா, ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த அமாவாசை வருது. இதை எல்லாரும் இறைவனை தரிசித்து எல்லாருக்கும் எல்லா நாளும் இனிமையான நாளாக இருக்கணும், எல்லாருக்கும் அன்னம் கிடைக்கணும். இதிலிருந்து தான் சோத்த கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னும். சோத்த கண்ட இடம் சொர்க்கம்னா சோத்துக்குள் இருக்கும் இறைவனை கண்ட இடம் சொர்க்கம். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. மிக்க நன்றி. அனைவரும் இறை அருளால் நன்றாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன்.